திருமணி நேர்களுக்கு வணக்கம். இந்த சட்டப்பேரவை தேர்தலை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் திமுக அணியில் இடம்பெற்று சந்திக்கிறது. இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது. திரு மு.க. ஸ்டாலின், பிரேமலதா விஜயகாந்த் சந்திப்பு நடந்து கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதனுடைய பின்னணியை விவரிக்கிறது இந்த வீடியோ. தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இன்றிலிருந்து நம்ம கூட்டணியை உறுதி செய்திருக்கிறோம். தேமுதிக, தேசிய முற்போக்கு திராவிட கழகம், பொதுவாக தேமுதிக பற்றி பேசும்போது, இப்போது பேசிக்கொண்டிருக்கும் போது எல்லாருமே இரண்டு பக்கமும் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள், பேரம் பேசுகிறார்கள். பிரேமலதா விஜயகாந்த் இதை தான் பண்ணிட்டு இருக்காரு. தொடர்ந்து விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு அந்த கட்சிக்கான வாக்கு சதவீதம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், அவர் உயிருடன் இருக்கின்ற பொழுதே அந்த கட்சியின் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்தது. இப்போ எதுவுமே இல்லை. இந்த சூழ்நிலையில ஒரு பேரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த். ஏதாவது ஒரு அணி முடிவு பண்ண வேண்டியதானே என்று விமர்சனங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தன. திரு பிரேமலதா விஜயகாந்த் இடையில பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் போது செய்தியாளர்கள் அவர்கிட்ட கேள்வி அளிக்கணும். நிச்சயமா அதுக்கான நேரம் வரும்போது சொல்லுவேன். அதே கேள்விகளை திரும்ப திரும்ப நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, பதில் சொல்லதான் போறோம், கொஞ்சம் பொறுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த பொறுமைக்கான ஒரு நேரம் முடிவடைந்து இன்று அதை உறுதி செய்திருக்கிறார்கள். திமுக அணியில் நாங்கள் இடம்பெறுகிறோம் என்பதை நேரடியாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து அவர்கள் உறுதிப்படுத்தினார்கள். உறுதிப்படுத்தி செய்தியாளர்கள் சந்திக்கிறது பிரேமலதா விஜயகாந்த் கேட்கிறபோது அவர் சொல்றாங்க, இது நிர்வாகிகள் எல்லார்டையும் பேசி ஆலோசனை செய்து எடுக்கப்பட்ட முடிவு, தொண்டர்களுடைய விருப்பமாக இருக்கிறது. இந்த திராவிட மாடல் ஆட்சி தொடர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம், அவர்களோடு இணைந்து பயணிக்கின்றோம் அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த கூட்டணி நான் எப்பவும் சொல்றது போல எங்க கழக மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் விருப்பம் இந்த முறை திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதுதான். அந்த வகையில எங்க கழகத்தை சேர்ந்தவர்கள் விரும்பிய இந்த கூட்டணியை கேப்டன் இல்லாத இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்கிறது. கேப்டன் 2016 இந்த கூட்டணி அமைய வேண்டியது. கலைஞர் ஐயா பழம் நழுவி பால்ல விழுப்போகுதுன்னு சொன்னாரு. ஆனா 10 வருஷம் கழிஞ்சு தாமதமாக இன்றைக்கு இந்த கூட்டணி உறுதியாகி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எக்ஸ் தளத்திலையும் பதிவிடுறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களும் அதனை வரவேற்று இது ஒரு இந்த கூட்டணி உறவு ஒரு நல்லுறவாக தொடரட்டும் அப்படின்னு சொல்லி தன் விஜயகாந்தருடைய நண்பர் அவர் எப்படி திரு கலைஞர் அவர்களோடு, கருணாநிதி அவர்களோடு எப்படி நட்புறவோடு இருந்தார் அப்படியெல்லாம் நினைவு கூர்ந்து இந்த மதச்சார்பற்ற கூட்டணியில் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை திரு ஸ்டாலின் பயன்படுத்தியிருக்கார். மதச்சார்பற்ற கூட்டணியில் அங்க வகித்து இந்த தேர்தலை தேமுதிக சந்திக்கிறது, தொடர்ந்து நாங்கள் இணைந்து பயணிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திரு ஸ்டாலினும் உறுதிப்படுத்தியிருக்கார். இதனுடைய பின்னணி எப்படின்னு பார்க்கின்ற பொழுது அவங்க பிரேமலதா விஜயகாந்த் கூட சொன்ன, கலைஞர் முன்பு சொன்ன அந்த பழம் நழுவி பாலில் விழுந்தது அப்படின்னு விழுமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சொன்னார். அதையும் அவங்க நினைவு கூர்ந்து சொல்றாங்க. பழம் நழுவி இது எப்படி பாலில் விழுமா அப்படின்னு அப்படி கருணாநிதி அவரிடம் அப்போது கேட்ட பொழுது, பழம் கனிந்து விட்டது, பழம் பாலில் விழ வேண்டியதான் பாக்கி அப்படிங்கிற மாதிரி அவர் போல் சொன்னார். இப்போ எப்படி இந்த தேமுதிக அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பழம் எப்படி கனிந்து அல்லது நழுவி அது பாலில் விழுந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பின்னால நிறைய வேலைகள் நடந்திருக்கிறது. தேமுதிகவை இந்த அணியில் சேர்க்க வேண்டும் என்ற விருப்பம் திமுகவுக்கு இருந்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். தேமுதிக விருப்பம் இல்லையா அப்படின்னு சொன்னால், தேமுதிக பொறுத்தளவில் தங்களுக்கு இயைந்த ஒரு அணியில் தங்களுக்கு லாபம் கிடைக்கின்ற வகையில், ஏன்னா நம்மளுடைய வாக்கு சதவீதம் குறித்து தொடர்ந்து கேள்வி எழுப்புறாங்க. இந்த கட்சியை தொடர்ந்து நடத்த வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குது. விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இல்லை, தொண்டர்கள் இருக்கிறாங்க குறிப்பிட்ட அளவில். ஸோ இந்த கட்சியை நடத்தணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு வெற்றி தேவையாக இருக்கிறது. அது வெற்றி எங்கே கிடைக்கும் என்ற அடிப்படையில் அவங்களுடைய தேடல் இருந்து கொண்டிருக்கிறது. வெளியில் பார்க்கின்ற பொழுது பேரம் என்று சொன்னாலும் கூட அவர்களுக்கு அந்த ஒரு நெருக்கடின்னு சொல்ல முடியாது. இதை நிச்சயமாக நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு தேவை அவங்களுக்கு இருந்துச்சு. ஏன்னா அடுத்தடுத்த கட்சி கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால் அதில் சில வெற்றிகளை கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அப்போ அவருடைய தேர்வு அதிமுகவும் இருந்துச்சு, திமுகவும் இருந்துச்சு. திமுக ஏன் தேமுதிகவினுடைய அந்த தொடர் வாக்கு வங்கி சரிவுக்கு பிறகும் ஏன் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் அப்படின்னு சொன்னால் இந்த அணியில் இடம்பெறணும் ஏன் நினைச்சாங்க அப்படின்னு சொன்னால், திருப்பி நம்ம விஜய் ஃபேக்டர் தான் கொண்டு வரணும். திமுக அதை நிச்சயமாக மறுக்கக்கூடும். இருந்தாலும் கூட
அவர்கள் இந்த தேர்தலை பொறுத்தளவில் ஆளும் கட்சி அவர்கள் 5 ஆண்டுகள் நிறைவு செய்கிறார்கள். எனவே ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு வாக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் எப்போதுமே இருக்கும், எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும், திமுக மட்டும் இல்லை. ரெண்டாவது, புதிய சக்தியாக விஜய் இங்க உள்ள வருகின்ற பொழுது அவர் வந்து கேம் சேஞ்சரா கேம் ஸ்பாய்லரா அப்படிங்கிறது வந்து முழுமையாக நிரூபிக்கப்படாத நிலையில எது வேணாலும் நடக்கலாம். ஸோ அந்த வெற்றியை பாதிக்கக்கூடிய ஏதேனும் ஒன்று நடந்துவிடக்கூடாது. அப்படி இருக்கின்ற பொழுது தேமுதிக என்ற இந்த கட்சி சிறிய கட்சியாக இருந்தாலும் வாக்கு சதவீதத்தில் குறைவாக இருந்தாலும் கூட நமக்கு இருப்பது பலம். அதில் சில அமைச்சர்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்தி தேமுதிகவை உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ அதிமுக தரப்பில் அந்த முயற்சி நடக்கலையான முயற்சி நடந்துச்சு. ஆனால் தேமுதிக சொல்லக்கூடிய அந்த நம்பரு, அவர்கள் வச்ச அந்த டிமாண்டு, இது எதுவுமே வந்து அதிமுகவால் ஏற்கத்தக்கதா இல்லை. அப்போ திமுக வந்து தேமுதிக சொன்ன விஷயத்தெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொன்னால், நாம் விசாரித்த அளவில் தேமுதிக இறங்கி வந்து அவர்கள் சொன்ன அந்த எண்ணிக்கைக்கு சரி என்று சொல்லியிருக்கிறது. இது போக சில விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க. எல்லாவற்றையும் அவர்கள் எங்களால் வெளியே சொல்ல முடியாதுன்னு சொன்னாங்க. எல்லா விஷயம்னா எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் நம்பர் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அவர்கள் 5 இடங்கள் தேமுதிகவிற்கு கொடுப்பதாக ஒரு தகவல். இந்த 5 ரொம்ப சின்னதாக தெரியுது அப்படின்னா இருக்கலாம். ஏன்னா கடந்த முறையே திமுக அணியில் இடம்பெற்ற எல்லா கட்சிகளுக்கும், சிறிய கட்சிகளாக இருக்கக்கூடிய அல்லது அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் பார்த்தீர்கள்னு சொன்னால் 6 6 6 அப்படி கொடுத்தாங்க. விசிகாவுக்காரு, இந்திய கம்யூனிஸ்டுக்காரு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்காரு, மதிமுகவுக்காரு, அந்த மாதிரி. இன்னும் சொல்லப்போனால் கடந்த முறை மக்கள் நீதி மையம் இல்லை, இப்போ மக்கள் நீதி மையம் திமுக அணியில் இடம்பெற்றிருக்கிறாங்க. எனவே அவர்கள் இந்த முறை 5 சீட்டுகள் வரை திமுக அணியில் தேமுதிகவிற்கு கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு என்று சொல்லப்படுகிறது. எனவே இது ஒரு தெளிவு இன்று கிடைத்திருக்கிறது. இதனுடைய தேமுதிகவுடைய வரலாறை நம்ம பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது முதல் முறையாக அது திமுக கூட்டணியில் இடம்பெறுகிறது. 2005 கட்சியை தொடங்குறாரு திரு விஜயகாந்த். 2006 தனித்து போட்டியிட்டாரு. கிட்டத்தட்ட எல்லா தொகுதிகளும் 232 தொகுதிகளில் அவர்கள் வேட்பாளர் இருக்கிறார். ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக அந்த நேரத்தில் பார்க்கப்பட்டது. தேமுதிக அது ஒரு திராவிட அடையாளத்தோடு வந்தாலும் கூட திமுக அதிமுக ஒரு மாற்று சக்தியாக அது பார்க்கப்பட்டது. 8% மேல வாக்கு சதவீதத்தை அவர் பெறுறாரு. இருந்தாலும் கூட அவர் மட்டும்தான் ஜெயிக்க முடியுது விருதாச்சலத்தில். ஸோ 2006 2009 மக்களவைத் தேர்தலில் அதே போன்ற அவர் போட்டியிடுறாரு. எதுவுமே வெற்றி பெற முடியல. ஆனால் வாக்கு சதவீதம் 10% கிடைக்குது. 2011 தான் அப்போ ஒரு இங்கே அங்கேயான ஒரு முடிவு வந்து ஒரு கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்று முடிவெடுத்து அதிமுக அணியில் இடம்பெற்று அதற்கான முயற்சிகள் நடைபெற்று அவர் எதிர்க்கட்சி தலைவராக சட்டப்பேரவைக்குள்ள முதல் முறையாக தேமுதிக உறுப்பினர்கள் உள்ள போறாங்க. ஸோ 2011 இப்போ 2014 என்ன பண்ணாங்கன்னா விரிசல் ஏற்பட்டு பிஜேபி கூட்டணியில் இடம்பெறாங்க. பிஜேபி பாராளுமன்ற தேர்தல் நடக்குது. ஆனால் தேமுதிகவுக்கு எந்த இடமுமே கிடைக்கல. 2016 இன்னும் மாற்றம் எடுத்து விஜயகாந்தை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தி மக்கள் நல கூட்டணி அமைக்கப்படுகிறது. மிக பெரிய தோல்வியை அந்த அணி சந்திக்கிறது. வாக்கு சதவீதம் அதளபாலத்தில் போச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதற்கு இடையில அவர் வந்து 2021 பார்க்கும்போது அமமுக அணியில் இடம்பெற்று SDPI இந்த கட்சிகள்லாம் சேர்ந்து பண்ணாங்க. அதுலேயும் இன்னும் சொல்லப்போனால் அது 1% குறைவான ஒரு வாக்கு வங்கியை பெறக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. இதற்கு இடையில 2023 விஜயகாந்துடைய மறைவு இப்படி பார்க்கின்ற பொழுது தேமுதிக அந்த அதிமுக அணியில் இடம்பெற்ற இந்த 2011 ஆண்டை தவிர எந்த வெற்றியையும் அவர்கள் தொடர்ந்து பார்க்கவில்லை. எனவே அவர்கள் இந்த நேரத்தில் திமுக அணியில் தங்களுக்கு இடம் கிடைத்தால் நாம் வெற்றியை பார்க்க முடியும் என்று நினைத்திருக்கிறார்கள். அந்த முடிவை அவர்கள் இன்று அறிவித்திருக்கிறார்கள். அரசியல் 2026 தேர்தல் காலம் என்பதால் இதுபோன்று இன்னும் பல பரபரப்பான திருப்பங்களை நாம் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். பேசுவோம். வாய்ப்பு இருக்கின்ற பொழுது. நன்றி, வணக்கம்.